அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசியில் உள்ள நட்சத்திரங்களின் குணாதிசயங்களை தெரிந்து கொள்வோம். மகம் நன்றாக படிப்பார்கள். நிறைகுடத்தை பார்த்து அரைகுடமாக இருந்து பின்னர் நிறைகுடமாக மாறுவார்கள். மகம் ஜெகமாலும் என்ற பெருமை இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. இவர்களுக்கு சற்று ஆணவ குணம் இருக்கும். தற்பெருமை பேசக்கூடியவர்கள். இவர்களுக்கு எதிரிகள் அதிகம் இருக்கும். விளையாட்டில் ஆர்வம் அதிகம் உள்ளவர்களும் இவர்களே. படிப்பு நன்றாக இருக்கும். வெறித்தனமாக படிக்கக்கூடியவர்கள். பட்டிமன்ற பேச்சாளராக இருப்பவர்களும் இவர்களே ஆவார்கள். படிக்கு பழி வாங்கும் குணம் கொண்டவர்கள். 50% பேர் திருமண வாழ்க்கை சரியாக இருக்காது. மீதமுள்ள 50% பேர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்காக தன் குணத்தை மாற்றி கொள்ள மாட்டார்கள். தனித்தன்மை உடையவர்கள். நான்வெஜ் பிரியர்கள். தண்ட செலவு செய்ய மாட்டார்கள். சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, சுறுசுறுப்பானவர். இவர்களில் பலர் ஆசிரியராக பணிபுரிவார்கள். 60 வயதிற்கு மேல் தன் குணத்தை மாற்றிக்கொள்பவர்களும் இவர்களே ஆவார்கள். கோயிலுக்கு அடிக்கடி செல்பவர்களும் இவர்களே ஆவார்கள். பூரம் இந்த நட்சத்திரம் அம்பாள் ஆண்டாள் நட்சத்திரமாகும். ஆடிப்பூரம் நட்சத்திரம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பயந்த சுபாவம் உள்ளவர்கள். நல்லவர்கள். அதிகமான பேர் கண்ணாடி அணிந்து இருப்பார்கள். பிசினஸ் மேன், மேனேஜிங் டைரக்டர் போன்ற பெரிய பதவிகளை வகிப்பவர்களும் இவர்களே ஆவார்கள். புத்திசாலி, திறமைசாலி, பொறுமைசாலி. டாக்குமெண்ட்ஸனை பத்திரமாக வைத்திருப்பவர்களும் இவர்களே ஆவார்கள். பெரிய அகலமான வீடு கட்டி சிறப்பாக வாழ்வார்கள். சொந்த தொழில் திறம்பட செய்து அதிக லாபம் பெறுபவர்களும் இவர்களே ஆவார்கள். அமைதியானவர்கள். பிள்ளைகளை நன்றாக படிக்க வைப்பார்கள். பிள்ளைகளை திருமணத்திற்கு ஆடம்பரமாக செலவு செய்பவர்களும் இவர்களே ஆவார்கள். மெடிக்கல், என்ஜினியரிங் படிக்க வைப்பார்கள். வீட்டு காம்பவுண்ட் சுவர் பெரிதாக இருக்கும். பெட் அனிமல் வளர்ப்பவர்களும் இவர்களே ஆவார்கள். மனைவி குழந்தைகளிடம் பாசமாக இருப்பார்கள். 50% பேர் அரசு துறையிலும் 50% பேர் தனியார் துறையிலும் பணிபுரிவார்கள். சிவபக்தர்கள். அதிக செலவு செய்பவர்களும் இவர்களே ஆவார்கள். சினிமா பிரியர்கள். ஃபாரின் சுற்றுலா செல்ல ஆசைப்படுவார்கள். பெரிய மனிதர்களின் தொடர்பு இவர்களுக்கு இருக்கும். அதனால் எந்த காரியத்தையும் நன்றாக பயன்படுத்தி கொள்வார்கள். உத்தரம் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொள்ளாதவர்கள். சிவபக்தர்கள். இவர்கள் டாமினேஷன் உடையவர்கள். கோபம் அதிகமாக உள்ளவர்களும் இவர்களே ஆவார்கள். தற்பெருமை அதிகம் பேசுவார்கள். மற்றவர்களுக்கு கடன் கொடுத்து மாற்றிக்கொள்பவர்களும் இவர்களே ஆவார்கள். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். நன்றி, வணக்கம்.